ஹாய், ஹலோ, வெல்கம் டு நெட்வொர்க் மீலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக், டைனமிக் நெட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான் என்ன, ரவுட்டர் கிட்ட ஒரு டேட்டா பேக்கெட் வரும்போது அது வந்து டெஸ்டினேஷனுக்கு பெஸ்ட் ரூட்டை செலக்ட் பண்ணி அந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணுறது தான் ரவுட்டிங். இதில் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ஏன் வந்தது, நம்மக்கிட்ட டைரக்ட்லி கனெக்டட் ரூட்டு. இப்போ ரவுட்டரில் ஒரு ஐபி அட்ரஸ் 2 இன்டர்ஃபேஸில் கான்ஃபிகர் பண்ண உடனே டைரக்ட்லி கனெக்டட் ரூட் கிரியேட் ஆகிடும். பட் ரிமைனிங் ரூட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்காது. ஸோ அந்த ரூட்ஸ் எல்லாம் மேனுவலாக என்ட்ரி பண்ண ஆரம்பித்தோம். இதுதான் ஸ்டாட்டிக் ரூட்டிங். இப்போ டைனமிக் ரூட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இங்கே ஒரு நெட்ஒர்க் என்ன எத்தனை நெட்ஒர்க் இருக்குன்னு பார்த்துலாமா. இங்கே 10.0.0.0/8 11 ஸோ மொத்தம் இங்கே எத்தனை நெட்ஒர்க் இருக்குது, 5 நெட்ஒர்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட ரவுட்டர் 0ல் 2 நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிட்டேன். ரிமைனிங் 3 நெட்ஒர்க்கை நான் வந்து என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டாட்டிக் ரூட்டில் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா, இப்போ திடீர்னு இந்த நெட்ஒர்க் எடுத்துகிட்டு வேறு நெட்ஒர்க் ஆட் பண்ணாலும் நான் மேனுவலாக என்ட்ரி பண்ணணும். கரெக்டுங்களா. அந்த மேனுவலாக எல்லா ரவுட்டர்லையும் நான் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு 3 நெட்ஒர்க் எக்ஸ்ட்ராவாக இருக்கனால ஓகே. இப்போ ஒரு 20 நெட்ஒர்க் 30 நெட்ஒர்க்னா நான் ஒன்று என்ட்ரி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ தான் என்ன கொண்டு வராங்கன்னா டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இந்த டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்மளுடைய டைரக்ட்லி கனெக்டட் நெட்ஒர்க்கை மட்டும் நம்ம அட்வர்டைஸ் பண்ணால் அது என்ன பண்ணுது, இங்கிருந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு ரவுட்டருக்கு இடையிலையும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நிறைய ப்ரோட்டோகால் இருக்குது, ஏஜிஆர்பி, ரிப், இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோட்டோகாலை கான்ஃபிகர் பண்ண உடனேயும் என்னோட ரவுட்டிங் டேபிள் இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் அடுத்த ரவுட்டருக்கு, இவங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா நெட்ஒர்க்கும் எல்லா ரவுட்டருக்குமே வந்துடுது. ஓகேங்களா. ஸோ நான் மேனுவலாக போய் என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் டைனமிக் ரவுட்டிங். டைனமிக் ரவுட்டிங் என்ன போட்டிருக்கேன், அட்வர்டைசிங் நான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ இதான் கனெக்டட் ரூட்ஸ். ஓகேங்களா. டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். நான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸை ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ் பண்ணுறது தான் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ரெண்டாவது, இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகால், இன்னொன்று என்னன்னா லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இப்போ டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகாலுக்கு லிங்க் ஸ்டேட் வெக்டர் ப்ரோட்டோகால் ஏன் 2 இதாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எப்படி வந்து ஒரு சோர்ஸ் வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம பேக்கெட் அனுப்பணும். இப்போ ரவுட்டர் 0லேருந்து அந்த PC 1க்கு ஒரு பேக்கெட் போகுதுன்னா எப்படி வந்து அந்த பாத்தை கால்குலேட் பண்ணும். இப்போ நான் ஒரு தூத்துக்குடியிலேருந்து சென்னை போகிறேன்னா அந்த நம்ம போகிற ஒரு 4-5 ரூட் இருக்குது. அதில் ஒரு பாத்தை நான் செலக்ட் பண்ணுறேன்னா எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன், இதில் வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் வெக்டர். அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இப்போ 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரை பேஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் ரூட்டை செலக்ட் பண்ணோம்னா அது டிஸ்டன்ஸ் வெக்டர். ஓகேங்களா. லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இது வந்து எப்படின்னா மேடு பள்ளம் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும். அதில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதா லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இதுதான் 2க்கும் டிஃப்ரென்ஸ். நம்ம இப்போ நீங்கள் ஒன்லி டிஸ்டன்ஸை மட்டும் வச்சு இப்போ நான் ஒரு 100 கிலோமீட்டருக்கு இது 80 கிலோமீட்டருக்கு இதுதான் பெஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகால் அந்த மாதிரி தான். லிங்க் ஸ்டேட் வெக்டர் ப்ரோட்டோகால் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணும். ஓகே, இதில் டிராஃபிக் எவ்வளோ இருக்கும், இதில் வந்து ஈவன் மேடு பள்ளம் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் போனால் நான் வந்து இவ்வளோ டைமஸ் போய் என்னால் சேர முடியாது, எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஸோ எனக்கு வந்து இது 100 கிலோமீட்டர் இருந்தாலுமே இதுதான் பெஸ்ட் ரூட் அப்படி செலக்ட் ஹைவே. ஸோ எனக்கு பெஸ்ட் ரூட்னு சொல்லிட்டு லிங்க் ஸ்டேட் வெக்டர் வந்து நிறைய க்ரைட்டீரியாவை செக் பண்ணி தான் பெஸ்ட் ரூட்டை செலக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இதில் வேற வைக்கிற இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகாலில் என்ன இருக்குன்னா, இப்போ ரவுட்டர் 0ல் ரவுட்டர் 1, ரவுட்டர் 2, ரவுட்டர் 3 இந்த 3 நெட்ஒர்க்கோட இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஆனால் ரவுட்டர் 1 தான் ரவுட்டர் 2ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ எப்படி நான் என்னோட தமிழ்நாட்டில்
எல்லா என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, சென்னை இருக்கு, திருவள்ளூர் இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, இந்த எல்லா டிஸ்ட்ரிக்டோட இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கும். ஆனா யார் யார் யார்கிட்ட இருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்காது. ஓகேங்களா? இது வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார். லிங்க் ஸ்டேட் வெக்டாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல் ரவுட்டர் ஹேவிங் ஆல் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன், இட் ஹேஸ் டீடைல் ஆஃப் லிங்க்ஸ் விச் இஸ் கனெக்டட் டு விச் ரவுட்டர். இப்போ லைக் மேப், இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஓகே சென்னை இருக்கு, அதுக்கப்புறம் திருவள்ளூர் வருது, கன்னியாகுமரி கீழே இருக்கு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி வருது, இந்த மாதிரி எல்லா மேப்பிங் இன்ஃபர்மேஷனையும் ஒரு ரவுட்டர்ல நீங்க ஓபன் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ரவுட்டரோட ரவுட்டிங் டேபிள ஓபன் பண்ணி நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் இன் டிஸ்டன்ஸ் வெக்டர் அண்ட் லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால். ஓகேங்களா? ஓகே, இதுல டிஸ்டன்ஸ் வெக்டாருக்கு என்ன எக்ஸாம்பிள்? இதுக்கு வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால். ஓகேங்களா? ரிப்ரேன ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால். இது வந்து இப்போதைக்கு நம்ம இதை படிக்கிறது இல்லை, ஏன்னா இது வந்து ரொம்ப அவுடேட்டட். இதை யாரும் யூஸ் பண்ணதில்ல. நமக்கு கரண்டாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். அவுடேட்டடான ப்ரோட்டோகால்ஸ் நமக்கு தேவையில்லை. ரிப்பை என்ன பண்ணும், ஆனால் அது என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ரிப்பை வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஹாப் கவுண்ட். ஓகேங்களா? ஹாப் கவுண்ட்னா இப்போ நான் ரவுட்டர் 0லேருந்து ரவுட்டர் 3க்கு போனால் எனக்கு நடுவில் 2 ரவுட்டர் இருக்கு. இப்போ ஒருவேளை இன்னொரு ரவுட்டர் பார்த்து நான் கனெக்ட் பண்ணிருக்கேன்னா அதில் 3 ரவுட்டர் இருக்குன்னா எது கம்மியாக இருக்கோ அது வழியாக தான் அது செலக்ட் பண்ணி போகும். ஓகேங்களா? இதுதான் ரிப்போடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? இஏஜிஆர்பி கரண்டாக யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி நம்ம இஏஜிஆர்பி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால என்ன போட்டுப்பேன்னா என்டர்பிரைஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ வந்து ஒரு என்டர்பிரைஸ்னா ஒரு ஆஃபீஸ் ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒரு 40 பேர் இருக்காங்க, ஒரு சின்ன ஆஃபீஸில் அங்கே நம்ம நெட்வொர்க் கொடுக்குறோம்ல, அதுதான் என்டர்பிரைஸ். சர்வீஸ் ப்ரொவைடர்னா உங்களுக்கு ஏர்டெல் என்ன ஜியோ யாரோ ஒரு நமக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கறது. அவங்க அவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு கேபிள் கொடுக்கறதுலேருந்து, இப்போ நான் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கணும்னா நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் தான். நடுவில் எக்கச்சக்க ரவுட்டர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அங்கேருந்து நமக்கு கேபிள் கொண்டு வந்து இங்கேயும் இங்கேருந்து இன்னொரு இடத்துலையும் கேபிள் கொடுத்து நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது அவங்க தான். ஒரு ஆஃபீஸ் டு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஹோமுக்கு வீட்டுக்கு ரவுட்டர் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு இன்டர்நெட் கொடுக்கறதுலேருந்து நமக்கு ஒரு மெயினாக கனெக்டிவிட்டியே வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுலையுமே இஏஜிஆர்பி யூஸ் ஆகுது. அதே மாதிரி லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோகாலில் 2 ப்ரோட்டோகால் இருக்கு. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டாரில் 2 ப்ரோட்டோகால் சொன்னேன். என்னது? ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகாலும் இஏஜிஆர்பி என்ஹான்ஸ்டு இன்டீரியர் கேட்வே ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? அதே மாதிரி லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலில் 2 இருக்கு, ஓஎஸ்பிஎஃப், ஐஎஸ்ஐஎஸ். ஓகேங்களா? இன்னொன்று இருக்கு பிஜிபி. நமக்கு அது வந்து நம்ம சிசிஎன்ஏல தேவையில்லை. ஸோ லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோகாலில் 2 இருக்கு. ஒன்று வந்து ஓஎஸ்பிஎஃப். இதுவும் என்டர்பிரைஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஒன்லி சர்வீஸ் ப்ரொவைடர் தான், அதுவும் நம்ம சிசிஎன்ஏல கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ மோஸ்ட்லி என்ன பார்க்க போகிறோம்? டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகாலில் இஏஜிஆர்பி பார்க்குறோம். அதே மாதிரி லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலில் ஓஎஸ்பிஎஃப் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இஏஜிஆர்பி பற்றி பார்த்துடலாம். இஏஜிஆர்பி என்ன? என்ஹான்ஸ்டு இன்டீரியர் கேட்வே ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஏன் என்ஹான்ஸ்டுன்னு போட்டுருக்காங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது ஐஜிஆர்பின்னு தான் இருந்தது. ஓகேங்களா? இன்டீரியர் கேட்வே ரவுட்டிங் ப்ரோட்டோகால். அதில் கொஞ்சம் சில அட்வான்ஸ்டு கொண்டு வந்ததுனால அவங்க என்ஹான்ஸ்டுன்னு போட்டு ஒரு நியூ ப்ரோட்டோகாலாக இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சிஸ்கோ மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க, சிஸ்கோ தான் கண்டுபிடிச்சாங்க. திரும்ப இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணலாம், ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க, யாருனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இது வந்து ஹைபிரிட் ப்ரோட்டோகால்னு போட்டிருப்பேன். ஹைபிரிட் ப்ரோட்டோகால்னா இது வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணுவோம், பிளஸ் லிங்க் ஸ்டேட். லிங்க் ஸ்டேட் எப்படின்னு ஒரு பெஸ்ட் பாத் செலக்ட் பண்ணதுக்கு மல்டிபிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ப்ரோட்டோகால். அதே மாதிரி இப்போ நான் சொன்னதுதான், இப்போ நம்ம ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, என்கிட்ட ஒரு 5 நெட்வொர்க் இருக்கு, உங்ககிட்ட எத்தனை நெட்வொர்க் இருக்குன்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க, என்கிட்ட ஒரு 4 நெட்வொர்க் இருக்கு, இது உங்ககிட்ட இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஐபி தேவை, அதுதான் மல்டிகாஸ்ட் ஐபி 224.0.0.5. ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும்?
என்கிட்ட இருக்கிற நெட்வொர்க்கை நான் அடுத்த ரவுட்டருக்கு ஷேர் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கிற ரவுட்டிங் டேபிள்ல இருக்கிற நெட்வொர்க்கை எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது இது வந்து EIGRPல யூஸ் பண்ற மல்டிகாஸ்ட் ஐபி அதுக்காக யூஸ் பண்றது 224.0.0.5. ஓகேங்களா? ஓகே. ஸோ கான்ஃபிகரேஷன் பார்த்துடலாம். ரவுட்டர் EIGRP இதோட ஏஎஸ் வேல்யூ நம்ம காமனாக ஒன்று கொடுத்துருக்கோம். 1ல இருந்து நமக்கு 6 to அந்த 2 power 16 அது வரைக்கும் நம்ம ஐபிக்கு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேம் ஐபி இப்போ நான் இங்கே 1 கொடுக்குறேன்னா இங்கேயும் 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. நோ ஆட்டோ சம்மரி இந்த கமாண்ட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா சில ஓல்டு ரவுட்டராக இருக்கட்டும், ரவுட்டரில் எந்த மாதிரி இருக்கும்னா இப்போ வந்து இது வந்து கிளாஸ் ஏ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது கிளாஸ் ஏ. நான் /8 யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கிளாஸ் ஏக்கு /16 யூஸ் பண்ணலாம். அதாவது சப்நெட் மாஸ்கில். ஓகேங்களா? ஸோ நம்ம ரவுட்டர் என்ன எடுத்துக்கோன்னா பை டிஃபால்ட்டாக என்ன கிளாஸ் இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். நம்ம /16 கொடுத்தா கூட அது எடுத்துக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நோ ஆட்டோ சம்மரி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? நோ ஆட்டோ சம்மரி கொடுத்துட்டுனா நீ வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்மரைசேஷன் பண்ணாத, உனக்கு நான் என்ன சப்நெட் மாஸ்க் அதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெட்வொர்க். இப்போ என்கிட்ட இருக்க டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் மட்டும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணால் போதும். என்கிட்ட 11 நெட்வொர்க் இருக்குது, 10 நெட்வொர்க் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் அங்கே கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். 10.0.0.1 இங்கே நான் 2 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே 14.0.0.1 இங்கே 2 கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரவுட்டரில் ஐபி கொடுத்துடலாம். ஹோஸ்ட் நேம் R1, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் GI0/0/0, ஐபி அட்ரஸ் 10.0.0.2, 255.0.0.0. நோ ஷட் எப்போவுமே கொடுக்கணும், நோ ஷட். ஏன்னா அது வந்து அட்மின் டவுனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11 நெட்வொர்க். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் 1 கொடுப்போம், நெக்ஸ்ட் உள்ளது 2 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 11.1 நோ ஷட். ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம். ஸோ ரவுட்டர் 1 கொடுத்துடலாம். ரவுட்டர் 2 ஐபி அட்ரஸ் நம்ம அங்கே வந்து 11.1 கொடுத்தோம், இங்கே 11.2 கொடுத்துடலாம். 8 டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பரை யூஸ் பண்ணுங்க மேலே இருக்கிற கமெண்ட்டை மறுபடியும் கொடுக்கறதுக்கு. இப்போ 12.1 கொடுக்குறேன். 0/1க்கு நோ ஷட் கொடுத்தாச்சு. நம்ம ரவுட்டர் 2 போகலாம். ஹோஸ்ட் நேம் R2. ஓகேங்களா? ஓகே. இன்டர்ஃபேஸ் GI0/0/0, ஐபி அட்ரஸ் 12.0.0.2, 255.0.0.0, நோ ஷட். அதுக்கப்புறம் 13.1 12 கொடுத்துரும். 13.1 ஓகேங்களா? அது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரவுட்டர் 3 ஹோஸ்ட் நேம் ரவுட்டர் 3, அப்புறம் இன்டர்ஃபேஸ் GI0/0ல ஐபி அட்ரஸ் 13.0.0.2, 255.0.0.0, நோ ஷட். 14.2. ஓகேங்களா? ஓகே. இங்கே கரெக்டாக கொடுத்துட்டோம். அது மாதிரி இங்கேயும்
கரெக்டா குடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்ப எல்லாத்துக்கும் குடுத்தாச்சு. இப்பதான் நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ண போறோம்? ஏஜிஆர்பி. ஐபி அட்ரஸ்லாம் கரெக்ட்டா குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஏஜிஆர்பிக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ரவுட்டர், ஏஜிஆர்பி, அட்டானமஸ் சிஸ்டம் நம்பருக்கு வந்து நம்ம 1265535 வரையும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க எந்த நம்பர்னாலும் காமனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நோ ஆட்டோ சம்மரி. அது ஆட்டோமேட்டிக்கா சப்நெட் மாஸ்க் அதுவே எடுத்துக்கும். நம்ம அதனால தேவையில்லை. நம்ம கொடுக்குற சப்நெட் மாஸ்க் அதை எடுத்துக்கிட்டா போதும். நெட்வொர்க் என்ன நெட்வொர்க் அட்ரஸ் நெட்வொர்க்கோட அட்ரஸ் என்ன 10 நெட்வொர்க். ஸோ 10.0.0.0 நெட்வொர்க் ஐபி கொடுக்கணும். நீங்க ஓன் ஐபி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. EIGRP வைல்ட் கார்டு பிட்ஸ். வைல்ட் கார்டு பிட்ஸ்னா என்ன? அப்படியே சப்நெட் மாஸ்க்கு ஆப்போசிட். இப்போ 8ன்னு இருக்குது நான் என்ன சொல்லுவேன்? 255.0.0.0 சொல்லுவேன். நான் ஆனா இங்க அப்படி எப்படி எழுதுவேன்னா அப்படியே தலைகீழா 0.255.0.0.0 எழுது போல 0.255.255.255. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதணும். இதே மாதிரி 11 நெட்வொர்க் எழுதிடலாமா? நம்ம கிட்ட ரெண்டு டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க் ரெண்டுமே எழுதிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே எழுதிடலாம். ரவுட்டர் 1ல ஓகேங்களா? ரவுட்டர் EIGRP 1, அதுக்கப்புறம் நோ ஆட்டோ சம்மரி, நெட்வொர்க் 11.0.0.0, 0.255.255.255. அட்ஜசன்சி ஃபார்ம் போட்டிருக்காங்களா? அன்டில் 11 அங்கேயும் கிரியேட் பண்ணி இங்கேயும் கிரியேட் பண்ணதுனால EIGRPயோட அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? 12 கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு 12 கிரியேட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே. ரவுட்டர் EIGRP நோ ஆட்டோ சம்மரி. இதே மாதிரி நெட்வொர்க் 12.0.0.0, 0.255.255.255 நியூ அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 13 ஏன்னா ரெண்டு தான் நம்ம கனெக்டடாக இருக்கு. கொடுத்துருவோம். இங்க எனக்கு 13, 14 ஓகேங்களா? இங்க வந்து ரவுட்டர் EIGRP 1 நோ ஆட்டோ சம்மரி, நெட்வொர்க் 13.0.0.0, 255.255 ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 14 ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து 2 முக்கியமான கமெண்ட் ஷோ ஐபி ரூட் பார்க்குறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஸ்டாட்டிக் ரூட்டுக்குமே நம்ம ரவுட்டிங் டேபிள் பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? ஓகே. இந்த கனெக்டட் லோக்கல் ஏன் கிரியேட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துருக்கேன். டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் ஒன்று ஐபி நான் கொடுத்தோடனே கிரியேட் ஆகிடும். நான் இங்கே 13, 14 ஐபி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கனெக்டட் ரூட்டும் லோக்கல் ரூட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 டீன்றது இங்கே தான் மென்ஷன் பண்ணது EIGRP இல்லைங்களா? 10 நெட்வொர்க், 11 நெட்வொர்க், 12 நெட்வொர்க் எல்லா நெட்வொர்க்கும் என்னோட ரவுட்டிங் டேபிளில் வந்துருச்சு. ஓகேங்களா? இது பாருங்க. இப்போ நான் மேனுவலாக கொடுத்தா கூட எப்படி கொடுப்பேன்? எனக்கு 10 நெட்வொர்க்குக்கா 10 நெட்வொர்க் இந்த சப்நெட் மாஸ்க் போகணும்னா நீ வந்து 13.0.1 13.0.0.1 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை கொடுக்கவே இல்லை. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? மெசேஜை ஷேர் பண்ணி நமக்கு ரூட்டை என்ட்ரி பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து 19 ஒன்று இருக்கும். இதுதான் என்னது? EIGRPயோடைய மெட் ஏடி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 19 ஏன் 19 சொல்றாங்க? EIGRPயோட இதுக்கு என்ன அர்த்தம் 19 போட்டிருக்குது அப்படின்னா இது வந்து என்னன்னா மெட்ரிக். ஓகேங்களா? மெட்ரிக்கும் இந்த ஏடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். மெட்ரிக்ன்றது இப்போ மெட்ரிக்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு 4 ரூட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு டெஸ்டினேஷனுக்கு 4 ரூட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரூட் வச்சுக்கோங்க. இங்க செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி. இதுல எது பெஸ்ட் ரூட்டு அப்படின்னு சொல்றது தான் மெட்ரிக். ஓகேங்களா? இங்க வந்து மெட்ரிக் எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இங்க வந்து ஒரு நிமிஷம். இங்க வந்து 5
8 8 கொடுத்துருக்காங்களா, ஒரு ரூட் தான் இருக்கு, அதனால கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை 2 ரூட் 3 ரூட் இருந்ததுன்னா இங்க வேற வேற நம்பர் இருக்கும். அதுல எது கம்மியா இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா, அதுதான் மெட்ரிக். என்கிட்ட 4 ரூட் இருக்கு, அதுல எது பெஸ்ட் ரூட் அதை கண்டுபிடிக்கிறது மெட்ரிக் வேல்யூ. ஓகேங்களா, ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ், இதை எது மென்ஷன் பண்ணுதுன்னா, இப்ப நான் இஜிஆர்பி கான்ஃபிகர் பண்ணிருக்கேன், ஓஎஸ்பிஎஃப் ரிப்பு, இந்த 3ஐயும் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். 3க்கும் டிஃபரெண்ட் ஏடி வேல்யூ. அதுல எது கம்மியா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, நான் ஏன்னா நான் சில வந்து ரெண்டையும் கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க, ஏஜிஆர்பியும் கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க, ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. ஸோ எதை செலக்ட் பண்றோம்னு டவுட் வரும்ல, அந்த டைம் தான் எதோட ஏடி வேல்யூ கம்மியா இருக்கோ அதுதான் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ ஏடி வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகுது, டிஃபரெண்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ல எந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகாலை செலக்ட் பண்ணுறதுக்கு. மெட்ரிக் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு சிங்கிள் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், ஏஜிஆர்பி தான் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன், அதுல ஒரு 4 ரூட் இருக்கு, அதுல எது பெஸ்ட் ரூட்னு செலக்ட் பண்றதுக்கு தான் நம்ம மெட்ரிக் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, மெட்ரிக் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த பெஸ்ட் ரூட் இன் ஃபார் டிஃபரெண்ட் ரூட்ஸ் இன் டெஸ்டினேஷன். ஓகேங்களா, நிறைய ரூட்ஸ் எது பெஸ்ட் ரூட்னு கண்டுபிடிக்க மெட்ரிக் யூஸ் ஆகுது. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்ததுல நான் என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் உள்ளது ஏடி, செகண்ட் உள்ளது மெட்ரிக். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதுக்கு போகணும்னா நமக்கு மெட்ரிக் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கே வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் ஷோ ஐபி ப்ரோட்டோகால்னு கொடுத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, நான் வந்து ஏஜிஆர்பி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதில் மெட்ரிக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா K1 K2 K3 K4 K5, இது எல்லாமே நீங்கள் சிசிஎன்பியில் படிப்பீங்க. இதெல்லாம் இதில் K2 K4 K5 ஆல்வேஸ் 0வாக தான் இருக்கும். இந்த K1 K3 மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கும். டிலே, பேண்ட்வித், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அதை வந்து பெஸ்ட் ரூட்டை கண்டுபிடிக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி மேக்சிமம் பாத்துன்னு இருக்கும், ரவுட்டிங் ஃபார் நெட்வொர்க்ஸ். ஸோ நம்ம வந்து நம்மளோட என்ன நெட்ஒர்க்ஸ் 13 14 தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இஏஜிஆர்பிக்கு கீழே அது கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் சொன்னா நம்மளோட ஏடி வேல்யூ 90, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டிருக்காங்க கீழே, டிஸ்டன்ஸ் இன்டர்னல் 90, எக்ஸ்டர்னல் 170 சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம 90 கற்றுப்போம். நெக்ஸ்ட் வரதுல சிசிஎன்பி போகும்போது எக்ஸ்டர்னல் இஏஜிஆர்பினா என்ன அப்படிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஓகே, இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ல டைனமிக் ரவுட்டிங் பார்த்தோம். டைனமிக் ரவுட்டிங்ல என்னெல்லாம் பார்த்தோம், 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ல ஒன்லி நம்ம இப்போ ஒரு 4 நடுவில் வந்து 4 ரவுட்டர் இருக்குன்னா, 4 பாத் இருக்குன்னா எதுல வந்து கம்மியான ஹப் கவுண்ட் இருக்கு, கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணும். ஆனால் லிங்க் ஸ்டேட் வந்து எல்லா முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் பண்ணி டேட்டாவை அனுப்பும். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் வெக்டரோட லிங்க் ஸ்டேட் வெக்டர் வந்து எப்பவுமே பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து அதே மாதிரி இதுல வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும், பட் மேப்பிங் அளவுக்கு இருக்காது. யார்கிட்ட யார் இருக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா நம்ம பார்க்க முடியாது. லிங்க் ஸ்டேட்ல அப்படி கிடையாது, எந்த ரவுட்டர் கிட்ட எந்த ரவுட்டர் அப்படின்ற ஃபுல் டீடைல் நமக்கு வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி இதுல வந்து ரிப் வந்து ரொம்ப அவுடேட்டட், நம்ம யாரும் படிக்க தேவையில்லைன்னா நம்ம இப்போ வந்து ஒரு கம்பெனி போறோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து யூஸ் பண்ணல யாரும். இஏஜிஆர்பி 2 இடத்துல யூஸ் பண்றாங்க. லிங்க் ஸ்டேட்ல 2 இருக்கு, ISIS OSPF. அதில் நமக்கு வந்து ஓஎஸ்பிஎஃப் நம்ம சிசிஎன்ல படிக்கிறோம். இதில் இஏஜிஆர்பின்றது ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் தான். அதில் வந்து நான் இஏஜிஆர்பியோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு 224.0.0.5ன்ற மல்டிகாஸ்ட் ஐபி யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அது கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். ரவுட்டர், இஏஜிஆர்பி, ஏஎஸ் நம்பர், நோ ஆட்டோ சம்மரி ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அது மாதிரி நெட்ஒர்க்கு நமக்கு எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தோம், வித் வைல்ட் கார்டு மாஸ்கோட. ஓகேங்களா, அது மாதிரி மெட்ரிக்னா என்னன்னு பார்த்தோம், ஏடினா என்னன்னு பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு நான் ஏதாவது எனக்கு டாபிக் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. ஸோ எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். Thank you.